ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 20 டிசம்பர் 2025 சனிக்கிழமை. விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 5ஆம் நாள். திதி அமாவாசை காலை 7:13 மணி வரை, பிறகு பிரதமை. நட்சத்திரம் மூலம் இரவு 1:21 மணி வரை, பிறகு பூராடம். யோகம் கண்டம் மாலை 4:17 மணி வரை, அதன்பின் விருத்தி. கரணம் நாகவம் காலை 7:13 மணி வரை, பிறகு கிமிஸ்துகினம் இரவு 8:14 மணி வரை, பிறகு பவம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, கடந்த 2 நாட்களாக இருந்த மன உளைச்சல்கள் நீங்கி இன்று நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் துரிதமாக நடந்து முடியும். குடும்பத்தில் சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நன்முறையில் முடிவடையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சிறு சிறு பிணக்குகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி விறுவிறுப்பு உண்டாகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணவரவு கைக்கு வந்து சேரும். நண்பர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை தரும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அருகில் உள்ள கோவிலுக்குச் சென்று வருவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சுவாமிமலை முருகன். அதிர்ஷ்ட நிறம் அரக்கு சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 5. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. எனவே எதிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய நாளாகும். புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. வாகனங்களில் செல்லும்போது அதிக கவனம் தேவை. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து மௌனம் காப்பது குடும்ப அமைதியை காக்கும். பண விஷயத்தில் யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடம் பணிவாக நடந்து கொள்வது உத்தமம். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் தோன்றலாம். சரியான உணவு மற்றும் ஓய்வு அவசியம். இன்று இறை வழிபாட்டில் ஈடுபடுவது மனதிற்கு ஆறுதல் தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 4. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுனராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு யோகமான நாளாக அமையும். வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் உண்டாகும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு கௌரவிக்கப்படுவீர்கள். பெண்கள் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நண்பர்களுடன் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வெங்கடாஜலபதி. அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 2. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாகும். மறைமுக எதிரிகள் விலகிச் செல்வார்கள். நீண்ட நாட்களாக இருந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபட புதிய வழிகள் பிறக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். தாய்வழி உறவினர்களிடமிருந்து நல்ல செய்தி வரும்.
உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் பணிக்கு தோளோடு தோள் கொடுப்பார்கள். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்புள்ளது. மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி கிட்டும். தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மாரியம்மன். அதிர்ஷ்ட நிறம் முத்துவெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்று உங்கள் கற்பனை வளம் சிறக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சுமூகமான தீர்வு கிடைக்கும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். பங்குச் சந்தையில் முதலீடு செய்வதன் மூலம் ஓரளவு லாபம் எதிர்பார்க்கலாம். காதல் விவகாரங்களில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். ஆன்மீக பெரியோர்களின் ஆசி கிடைக்கும். மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து அளவளாவ வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சோமேஸ்வரர். அதிர்ஷ்ட நிறம் அடர் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு வீடு வாகனம் பராமரிப்புச் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தாயாரின் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கும். உறவினர்கள் வருகையால் வீடு களைகட்டும். விவசாயிகளுக்கு விளைச்சல் திருப்திகரமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் குறித்த நேரத்தில் முடித்து நற்பெயர் வாங்குவீர்கள். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கற்பக விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் ஆலிவ் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 3. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்கள் தைரியம் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை ஓயமாட்டீர்கள். இளைய சகோதரர்கள் உதவியாட இருப்பார்கள். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் சுப செய்திகள் வந்து சேரும். அண்டை அயலார் உங்களை பாராட்டுவார்கள். குறுகிய தூர பயணங்களால் நன்மை உண்டாகும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் மேலோங்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு எதிர்பார்த்தபடி கிடைக்கும். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிட்டும். எழுத்துத் துறையில் இருப்பவர்களுக்கு பாராட்டு கிடைக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கஜலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் வான் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்று பணவரவு தாராளமாக இருக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்கள் பேச்சாற்றலால் மற்றவர்களை கவர்வீர்கள். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவரை அணுகுவது நல்லது. ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள். கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீர்கள். வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மனைவியின் வழியில் ஆதரவு கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் கௌரவம் உயரும். சேமிப்பு உயரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் திருச்செந்தூர் முருகன். அதிர்ஷ்ட நிறம் இரத்த சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 2. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் மனதிற்குள் இனம் புரியாத மகிழ்ச்சி நிலவும். நினைத்த காரியம் கைகூடும். தோற்றப் பொலிவு கூடும். உங்களின் நிர்வாகத் திறமை வெளிப்படும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஊடல் நீங்கி கூடல் ஏற்படும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. சுப நிகழ்ச்சிகளில் முதல் மரியாதை கிடைக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் குரு பகவான். அதிர்ஷ்ட நிறம் தங்கம் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி.
ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று சுப விரயங்கள் ஏற்படும் நாளாகும். ஆன்மீக சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள். வேலை நிமித்தமாக அலைச்சல் இருக்கக்கூடும். இரவில் நிம்மதியான உறக்கம் தேவை. யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்கள் அல்லது உறவினர்களிடமிருந்து நல்ல செய்தி வரும். அலுவலகத்தில் ரகசியங்களை காப்பது நல்லது. வியாபாரத்தில் முதலீடுகளை செய்யும்போது அனுபவசாலிகளின் ஆலோசனையை பெறுவது நல்லது. பழைய கடனை அடைக்க வழிபிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வீர ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 6. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையும். தொட்டது துலங்கும். மூத்த சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். பொது காரியங்களில் ஈடுபட்டு பெயர் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை தரும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். பிள்ளைகளின் சாதனைகள் பெருமை தேடி தரும். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்று தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு குறித்த செய்திகள் வரலாம். தந்தையின் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் நல்ல தீர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு கூடும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. கடினமான வேலைகளையும் எளிதாக முடித்து காட்டுவீர்கள். ஆரோக்கியம் சீராக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் நடராஜர். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.